ஐயோ சாரி. சாப்பிடுப்பா. தம்பி தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இது? ஏன்பா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். போதுமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு தெரியும், பழைய ஆள் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஆள் தான் நம்ம ஃப்ரெண்டு நண்பர் ரவி. இவருடைய அண்ணன் மகன் தான் இவர் வந்து கபாலி. எங்கேருந்து வந்திருக்காருன்னா வந்தவாசியில் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு சொல்லுப்பா? மேரேஜ்ப்பா. மொட்டையா சொல்லாதப்பா, என்ன சொல்லுப்பா? டேட்லாம் சொல்லிடணுமா? இப்போ என்ன விஷயம் சொல்லு. கல்யாணத்துக்கு மாஸ்டர் புக் பண்ணலான்னு வந்திருக்கோம். அதாவது எப்பப்பா கல்யாணம்? ஆவணி 6. தமிழ் இங்கிலீஷு? ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23. எந்த ஊர்? வந்தவாசியில் தான். ஆகஸ்ட் 23. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 21, 22, 23, 24 கிட்ட ஒரு 3 நாள் கிட்ட நான் அந்த ஊரில் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். இவருடைய கல்யாணத்துக்கு சாப்பாடு அங்கே தான் வந்தவாசிலே தான் மண்டபம் பார்த்துருக்காங்க போது. என்ன டேட்டு? ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ரிசப்ஷனு, ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, அவர் வந்திருக்காரு. சரி, வந்ததுக்கு ஸ்பெஷல் விருந்து. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச மீன் தான். ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி, அப்புறம் ஸ்வீட் கேசரி. அவர் நீங்கள் சாப்பிடுப்பா. ரசம் இருக்குது, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, பூச்சி விடாமல் சாப்பிடுங்க. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கப்பா, சிறப்பாக இருக்கும். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. மீனெல்லாம் மிச்சம் வைக்கக்கூடாதுண்ணா. சாப்பிடுவீங்களா? எல்லாம் சாப்பிடுங்க சார். நாங்கள் நிறைய சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு எங்களுக்கு இல்லையா? வருவல்ப்பா. இவங்க வரான்னு சொல்லிட்டு ஒரு கோழியை காலி பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி தான். ஒரு வீரை காலி பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. சுத்தமாக சாப்பிட ரசம் இருக்கு. காரம் ஜாரமாக இருக்கா? இந்த காரத்தை வந்து நாங்கள் எப்பவுமே விரும்புவோம். எங்கேயாவது போய் சாப்பிட போனால் நல்லா காரமாக போடணும். லாஸ்ட்டாக வந்து நீ நான் மணி சாப்பிடுவா. கூட்டுறவும் சாப்பிடு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வரல. ஆமாம், வீடியோ எடுக்கலாம் பார்க்காத, சாப்பிடு. வந்தவாசியில் எங்க உங்கள் ஊரா இல்லையா வெளியவா? இல்லை, காது குத்தணும்ல, அதுக்கு ஆப்போசிட். அதுக்கு ஆப்போசிட். வந்தவாசி தான் ஊருக்கு போகிற வழியில். போகிற வழியில். சனிக்கிழமை ரிசப்ஷன், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். எவ்வளோ பேர் வருவாங்க கணக்கு பண்ணியிருக்கீங்க? நம்ம சைடு பார்த்தோன்னா ஒரு 600-700 பேர் வருவாங்களா? உங்கள் சைடு 600 பேர் வருவாங்களா? அவங்களும் ஒரு 500-600 பேர் வருவாங்க. அப்போ 1500 பேர்கிட்ட வருது. 900 பேர் கணக்கு பண்ணி 900 பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து. நைட்டு ஒன்றும் அதிகமாக சமைக்கலாம், காலையில் கொஞ்சமாக சமைக்கலாம். இப்போலாம் வந்து ரிசப்ஷன் தான் அதிகமாக போவோம். அது எல்லாம் தான். இப்போ வந்து கல்யாணத்தை யாரும் அதிகமாக பார்க்கறது கிடையாது. அவங்க சொந்தக்கார மட்டும் தான் பார்ப்பாங்க. பழைய காலம் அதெல்லாம் கல்யாணத்தை பார்க்குறது. அதனால் நைட்டு தான் எல்லாம். நைட்டு வந்தாங்களா, முடிச்சாங்களா, மொழி வச்சாங்களா, போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நைட்டில் மண்டபத்தில் தங்குறதே கிடையாது யாரும். ஆமாம், இந்த மாதிரி பார்த்தோமா ஓகே, நல்லா போயிட்டு இருப்பேன். அதான் சொன்ன ரிசப்ஷன் மட்டும் வச்சு முடிச்சிருந்தாங்க. இவங்க தான் கேட்குறேன். காலையில் நைட்டு
நான் ஃபங்க்ஷன் மட்டும் வைக்கிறேன்றான். எப்படி வைக்கிறேன் கேள? எப்படி கோவிலில் மேரேஜ் இப்போ அதான் பண்ணாங்க இப்போ கூட நாங்கள் பண்ணா நீங்கள் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துல கணக்கு பண்ணுறேன். இப்போ மாங்காட்டு கல்யாணம் வச்சாங்க. ஆமாம். நம்ம அம்பத்தூர்ல போய் செஞ்சோம். ஆமாம். சொல்லிட்டு அதுதான் சொல்கிறா போல அவரு. அந்த விவரத்தையும் சொல்லிட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிடும். ம் குழம்பு காரஞ்சாரமாக ரசமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சூப்பராக இருக்கா? நீங்கள் சாப்பிட வச்சு தான் சாப்பாடு நல்லா இருக்கான்னு தெரியும். சூப்பராக இருக்கு. நல்லா காரம் சாரம். அடுத்து வந்து உங்கள் ஒய்ஃபோட வரணும். ஒய்ஃபோட வரணும் வந்து செலவு வச்சுட்டு போயிடும். செலவு தான் என்ன பண்ணுறது. நம்ம நம்பி ஆர்டர் கொடுக்க வராங்கல்ல. இதை எடுத்து நம்மள தான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியும் மீன் நம்ம அடிக்கடி நான் பிடிக்கிற மீன் தான் அடிக்கடி நாங்களே அடிக்கடி வீடியோ போட்டுருக்கோம். கரெக்ட் தான். உங்களுக்காக 2 மீன் இருந்தது. நமக்காக இருந்தேன். சண்டே வீடியோ போடுவீங்களா? வீடியோவா? வீடியோ எப்போல்லாம் டைம் படித்தாப்பெல்லாம் போடுவாங்க. ஆமாம். உங்களுக்கு இன்னும் எங்கள் சேனலை பற்றி தெரியல. இப்போ வந்துட்டீங்களா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்து கிடப்பீங்க. ஒரு டைம் பாப்பாவோ தம்பியோ ஏதோ ஒரு இது வாங்கினது காமிச்சாரு வீடியோ பார்த்தேன். அதை விடுப்பா. உங்கள் சித்தப்பாவுடைய பசங்க தெரிய பண்ணாங்க அப்படின்னா அதை சம்டைம் வீடியோ போட்டிருக்கோம். அது 1 லட்சம் மேலே 2 லட்சம் மேலே வியூஸ் போயிருக்கு. அது தெரியுமா தெரியாதா? சாப்பாடு இருக்குப்பா, வீட்டில் நிறைய இருக்குது சாப்பாடு. சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். குழம்பு ஊற்றிக்கோ. குழம்பும் வீட்டில் இருக்கு. தம்பி சாப்பாடு போடுறேன். எனக்கு போடுமா? எனக்கு போட மாட்டீங்க, மறந்துட்டீங்க. சொந்த இடத்துல என்ன மறந்துட்டாங்கப்பா. 2 நாள் தான் கவனிக்கிறேன். நானே போடுறேன். சாப்பாடா நம்ம கொஞ்சம் போடுறது கிடையாது. யாருன்னு தெரியாதுப்பா. கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கோங்க. நல்லா இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்குப்பா. நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கு. ஊற்றுவா. ரசம் நல்லா இருக்கு. உனக்கு நீ வந்து கல்யாணத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபரை புக் பண்ணுவல, அவர் உனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் உனக்கு வந்து எல்லாமே ஆல்பம் தரத்துக்கு முன்னாடியே என்னுடைய வீடியோ வந்துடும். நீ எப்போ வேணாலும் 50 வருஷம் கழிச்சு அப்படி நீ பார்த்துக்கலாம். முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஏழு போதும் போதும் எனக்கு போதும். எப்போதும்ல அப்போ உனக்கு ஓகே. போதுமா? இதெல்லாம் சாப்பிட்னா ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருக்கணும். என்னதான் பட்டினியாக இருந்தாலும் எவ்வளோ சாப்பிடணும்னா தான் சாப்பிட்டேன். நம்ம கல்யாணம் ஆர்டர் பண்ணல இப்போ அவங்கள கூப்பிட்ருக்கேன்ல. அவங்க தான் என்ன செய்யலான்னு ஒன்றும் முடிவு பண்ணாமல் இருக்கேன். நான் எத்தனை பேர் வராங்கன்னு தெரில. விருந்து வைக்கணும்ல. திருப்பி போட்டுக்கோ. மீறதை பற்றிலாம் வந்து கவலை இல்லைப்பா. திருப்பி போட்டுக்கோ. சாப்பாடு வந்து ஊரில் வந்து மீந்துச்சுனா கூட எடுத்துடுவாங்க யாராச்சும். சரியா? அதனால் சாப்பாடு மீந்துச்சுன்னா பரவாயில்ல, 10ஆம் முறம் போகக்கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 பேர் எக்ஸ்ட்ரா சமைச்சிடலாம். நான் சொல்லுறது இல்லாமல். சாப்பாடு மேலாம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா செய்யணும் போது தான் மண்டபம் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சமான பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம். எவ்வளோ மண்டபம்? 39,000 வந்துச்சு. அங்கே கம்மி. ஆமாம். இங்கெல்லாம் 1.5 லட்சம் 1 லட்சம். ஒன்றியா? இந்த இப்போ ஒரு ஆர்டர் பேசணும்னு சொன்னோம்ல, ஒரு ஆர்டர் நாங்கள் பேசியிருக்கோம். நான்வெஜ் செய்யக்கூடாது. 1,70,000 மண்டபம் மட்டும் வாடகை. பிரியாணி ஆகுது. அதை நாங்கள் வெளியே தான் எடுத்து செஞ்சிடணும். எல்லாமே வெளியில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். மீன் சாப்பிட்டு திருப்பி போட்டு சாப்பிட. சரிப்பாப்பா. எலும்பு தான் தெரியணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது. போக வேண்டியதான், தூண்டில் போட வேண்டியதான். சாப்பிடல பயிர் மீன் சாப்பிடல. சாப்பிடலாம்.
ஆனால் இங்கே மீன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பீச்சு. அதுதான். தான் ஜாலியாக சாப்பிடியா கூச்சப்படாத, கூச்சப்படாப்புல. அப்பா தேட முடியலப்பா. மீன் எடுத்துங்க. எடுத்துங்க. மீன் நாங்கள் நிறைய சாப்பிட்டோம்ப்பா. நீ சாப்பிடுப்பா. ஒரு மீனும் சாப்பிட எடுத்து நாங்களாம் பார்த்துங்க ஏகப்பட்ட மீன் சாப்பிடுவோம். சாப்பிட்றேன் கூச்சப்படாம சாப்பிடு. சாப்பாடு போதும்பா, வேணாம். ஓகேப்பா, ஓகே. அவர் சாப்பிட்டாரு, நான் சாப்பிட்டேன். இவர் மூலம் சாப்பிட்டாரு, கூச்சம் பண்ணுக்காரு. சாப்பிடாம எந்திரி விடக்கூடாது. ஓகே, பாய்.